அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். திமுக கட்சியுடைய மாணவர் அணி தலைவராக இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தியை நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்சிருக்கோம். இவர் பார்த்தீங்கன்னா தற்போது ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் குறித்து சீமானுடைய கருத்து என்ன அப்படின்னும், நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளோட கருத்து என்ன அப்படின்றது குறித்து அந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நாம் தமிழ் கட்சியிலிருந்து முதல்ல பணத்துக்காக ஆசைப்பட்டு திமுக கட்சியில் இணைந்த ஒரு நபர் தான் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி. நாம் தமிழ் கட்சியில் இருக்கும்போது சீமானை குறித்து ரொம்பவே பெருமையாக பேசினது மட்டும் இல்லாமல் திமுக கட்சியை குறித்து கழுவி ஊத்திருக்காரு ராஜீவ்காந்தி. ஆரம்பத்தில் நாம் தமிழ் கட்சியுடைய வளர்ச்சி தருணத்திலே பார்த்தீங்கன்னா சீமானுக்கு அடுத்தபடியாக ஒரு சிறந்த பேச்சாளராக இருந்த இந்த ராஜீவ்காந்திக்கு திமுக கட்சியிலிருந்து பல்லாயிரம் ரூபாய் விலைக்கு பேசினதுமே பணத்துக்காக ஆசைப்பட்டு ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா திமுக கட்சியில் போய் இணைந்துட்டாரு. அதற்கு பிறகு திமுக கட்சிக்கு சொம்பு அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இது குறித்து அந்த ஒரு தருணத்தில் நிறைய நேர்காணல்களில் பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தியை போட்டு கிழிச்சாங்க அப்படின்னே சொல்லலாம். திமுக கட்சிக்கு நீங்கள் பணத்துக்காக தான் போயிட்டீங்களாமே அப்படின்னு ஒவ்வொரு நபர்களும் கேள்வி கேட்கும்போது ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா வெறும் சிரிச்சு சமாளித்த காணொலிகள் இன்னும் யூடியூப்ல இருக்கு. விஜய் நடிப்பில் வெளியான ஃப்ரெண்ட்ஸ் திரைப்படத்தில் பெயிண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்ற ஒரு வார்த்தை பார்த்தீங்கன்னா ரொம்பவே பிரபலமாக மாறி இருந்தது. இந்த ஒரு பெயிண்ட் கான்ட்ராக்டர் அப்படின்னு தான் ராஜீவ்காந்தி அழைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க. அது அவருக்கு ஒரு பட்டப்பேராகவே ஆயிடுச்சு. இப்படி இருக்க தருணத்தில் தற்போது ராஜீவ்காந்தி பார்த்தீங்கன்னா ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காரு. அது ஒரு காவல் அதிகாரியாக நடிச்சிட்டு இருக்காரு அப்படின்ற புகைப்படங்கள் இணையத்தில் பரவி பெரிய பேசும் பொருளாக மாறி இருக்கு. இது குறித்து கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா, பெயிண்ட் கான்ட்ராக்டர் இப்ப காவல் அதிகாரி ஆயிட்டாரா அப்படின்னு கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க இணையவாசிகள். அது மட்டும் இல்லாம திமுக கிடைக்கிற வருமானம் பத்தல அப்படின்றதால தான் படம் நடிக்க வந்துட்டீங்களா அப்படின்னு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனால் எல்லோருக்குமே சீமானும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகளும் ராஜீவ்காந்தி குறித்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சீமான் மற்றும் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தம்பி நீங்கள் எங்கே அப்படின்னு கலாய்க்கிற மாதிரி பேசியிருக்காங்க. இறுதியாக சீமான் இது குறித்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, அவருக்கு படம் நடிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா நடிக்கட்டும் அப்படின்னு, அதை குறித்து விமர்சிக்க ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இதை கடந்து சென்றிருக்காரு. ஆனால் திமுகவில் சாட்டை துரைமுருகன், இடுமோனம் கார்த்தி இது போன்ற நபர்கள் அந்த கேள்வியை கேட்கும் போதே ரொம்பவே சிரிச்சு பதில் சொன்ன விஷயம், ராஜீவ்காந்தி மேலே அவங்களுக்கு எந்த ஒரு வன்மமும் இல்லை, அவர் ஒரு காமெடி பீஸாக தான் பார்க்குறாங்க அப்படின்றத காட்டுது. மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு, ராஜீவ்காந்தி நடிக்க போற படத்தை குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.